ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 21 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அப்புறச்சா இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கில்டு மாஸ்டர் யாங்டாங் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்டா, என்னை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவராக சீனை போடுவான். அப்போ நம்ம ஹீரோ அந்த டிராகன் உடம்புல இருக்க அவனோட அந்த பவரை அப்படி காப்பி பண்ணியிருப்பாரு. அதுதான் பிளட் மேனிப்புலேஷன். அது மூலமாக ஷார்ப்பான வெப்பன்லாம் உருவாக்கி இப்போ நீ காட்டு ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த பிளட் எல்லாமே ஷார்ப்பான வெப்பனாக மாற்றி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த கில்டு மாஸ்டர் பார்த்து ஏவி விடுவான் பாருங்க. அது செம்ம ஸ்பீடாக போய் டம்னு அங்கே வெட்டிச்சு சதறிட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ் அதுலேருந்து டாஜ் பண்ணி அந்த கில்டு மாஸ்டர் அப்படி தப்பிச்சு போய் அவனோட விஷத்தில் கையை வச்சு அப்படி சறுக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதில் அந்த விஷத்தை அப்படி மேலே ஏற்றி விட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணன்னு சொல்லிட்டு வரும்போது குறுக்க சாய் பூந்து அவனோட ஸ்வாடை வச்சு விஷத்தையே வெட்டி விட்டுருப்பான். அப்படி வெட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு சோற்று மேலே கையை வச்சு சும்மா பறந்து போய் மறுபடியும் அந்த பிளட் எல்லாத்தையுமே ஷார்ப்பான வெப்பனா மாற்றி அவனை அட்டாக் பண்ண ஏம் பண்ணுவார். அதை பார்த்துட்டு அந்த கில்டு மாஸ்டர் என்னடா அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது சட்டார்னு பார்த்தா அந்த கில்டு மாஸ்டருக்கு பின்னாடி சாய் வந்து வெட்டலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதை கணிச்சுக்கிட்டு அந்த கில்டு மாஸ்டர் பட்டார்னு திரும்பி அப்படி ஓங்கி ஒரு உத விடுவான். அப்படி உதைக்கும் போது குறுக்க ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிப்பான். அப்படி நிப்பாட்டினாலுமே அடி வாங்கி அவன் அந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் அந்த கில்டு மாஸ்டர் விஷத்தை யூஸ் பண்ணி ஒரு சீல்டு மாதிரி உருவாக்கிடுவான். அது அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சீல்டு மாதிரி வந்து அந்த பிளட் எல்லாத்தையுமே அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த தடவையும் அட்டாக் அவன் மேலே படலையா அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாவான். ஆனால் அந்த கில்டு மாஸ்டர் என்ன தம்பி நீ ஓவராக பேசின, என்னோட பாய்சனை தாண்டி உன்னோட அட்டாக்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டு ஓ அப்படியா, உன்னோட ஸ்கில்லும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன், இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயர் அப்படி வெளியே கொண்டு வருவான் பாருங்க. அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் அப்படி வாயை பிளந்து முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அவனையே எரிச்சுட்டுருவாரு. அந்த ப்ளூ ஃபயர் அவனோட உடம்பு ஃபுல்லாக சும்மா பற்றிக்கும், வழியில் பயங்கரமாக கதறிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு அடி போட அவன் பறந்து போயிடுவான். பறந்து போய் செவத்தோடு போய் ஒட்டிக்குவான். அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போக அவன் உடம்பு ஃபுல்லாக பயங்கரமான காயமாக இருக்கும். வாயிலிருந்து ரத்தத்தெல்லாம் கைக்கிட்டு இருப்பான். அப்போ கீழே இருந்து அந்த விஷம் அப்படி அவங்ககிட்ட தேடி போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்த சாயி விஷமெல்லாம் அவங்ககிட்ட தானாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு இருப்பான். அந்த விஷம் அவனோட கை வழியாக அவன் உடம்பு உள்ள திரும்ப போயிடும். அப்போ நம்ம ஹீரோவும் சாய் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சாய் இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு போல இருக்கு, அதனால தான் அந்த விஷம் வெளியே இல்லாமல் இவனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ், இவனை போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு அந்த கில்டு மாஸ்டர் என்னடா மறந்துட்டியா, நீ என்ன போட்டு தள்ளணும் அப்படின்னா அவனோட ஆள் உடம்புல என் விஷம் அப்படியே தான் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கொன்றும். நான் ஆன்டிடோட்டு கொடுக்கணுமா வேண்டாமா, என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, இல்லைன்னா அவள் செத்து போயிடுவாடா, செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட சாய்க்கு என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சாயோட ஷோல்டரில் கையை வச்சு சாய், இதுக்கப்புறம் இந்த பண்ணாட பையன் உன்னை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, நீ இதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்னு நம்ம ஹீரோ தானாக போய் அந்த விஷத்தில் காலை வச்சிருவாரு. அந்த விஷத்தில் கால் வச்சோன்னே அதை பார்த்துட்டு சாய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முழிப்பான். அந்த கில்டு மாஸ்டர் ஆடா வந்து தானாக கழுத்தை நீட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ காலை வச்சோன்னே அந்த விஷம் ஃபுல்லாக நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக சரசரன்னு ஏறும். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த கில்டு மாஸ்டரு டே என்னடா நீ பெரிய வீரனா, என்ன தைரியம் இருந்தால் என்னோட பாய்சன்லேயே வந்து தானாக காலை வைப்ப, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு பயங்கரமான வெளிச்சம் வரும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே விஷம் ஏறிச்சு பார்த்தீங்களா உடம்புல, அதை அப்படியே ஹீல் பண்ணி விஷத்தை ஃபுல்லாக முறிச்சு விட்ருவான். இப்போ நம்ம ஹீரோக்குள்ளே உடம்புக்குள்ளே அந்த விஷம் ஏறவே ஏறலை. அதை பார்த்து சாய் என்ன நடக்குது இங்கே, இவனோட மானா பவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, விஷம் உடம்புல ஏறலையா, இதுக்கு முன்னாடி அவன் என்னை தொடரும்போது இது எனக்கு ஃபீல் ஆச்சு, என்னாச்சு உன் உடம்புல பாயசம் ஏறலையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உன்னோட பாயசன் என் உடம்புல ஒர்க் ஆகாதுடா. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு எப்படி ஹீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ டவரில் போகும்போது சார்லஸ் கிளானோட டெசர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அந்த செயின். இந்த செயின் மூலமாக நம்ம ஹீரோ உடம்புல உள்ள எல்லா விஷத்தையும் ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த செயினோட அந்த ரிவார்டு கிடச்சிருக்கும். அதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி தான் உடம்புல உள்ள விஷத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த செயினை காமிச்சு இதை என்னால் 5 டைம் யூஸ் பண்ண முடியும், நான் ஏற்கனவே டவரில் 2வது டவர் அப்புறம் 15 அப்புறம் இப்போ 3வது தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 தடவை யூஸ் பண்ணலாம். சாய் இந்த நெக்லஸை நீ வச்சுக்கோ,
இதை உன்னோட ஆள்கிட்ட கொடுத்து அந்த விஷத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த செயினை சாய் கிட்ட கொடுத்துருவான். அதை பார்த்து சாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹீரோ சாயை பார்த்து, என்ன பிரச்சனை முடிஞ்சுதா, இதுக்கப்புறம் நீனும் ஆளும் சந்தோஷமா இருக்கலாம், என்ன நான் கொடுத்த gift உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை கேட்டு சாய் அப்படி கண்ணீர் வடிப்பான் ரொம்ப சந்தோஷத்துல. ரொம்ப நன்றி, நான் உண்மையாலுமே சொல்றேன், இந்த அளவுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுன்னு நினைச்சே பார்க்கல, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக ஓடி போய் அந்த கில்டு மாஸ்டரோட கழுத்தை பிடிச்சி, டேய் இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டினோன்னே அதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டர், என்ன தம்பி நீ என்னை கொல்ல போறியா, அவ்வளோ சீக்கிரமாலாம் என்னை கொல்ல முடியாதுப்பா, நான் ஒரு பெரிய கில்டுக்கு மாஸ்டர், என்னை சுற்றி நிறையா பிஸ்னஸ் மேனு நிறையா இன்வெஸ்டர் இருப்பாங்க, நான் ஒரு ஃபேமஸான ஆள், நீ என்னை கொண்டுட்டா அவனை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா தம்பி அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, தெரியும்டா உன்னோட புட்டு நட்டெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் உனக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் சேமித்து வச்சுருக்கேன், நீ ஒரு கொலைகாரன், டம் குல்ட்டு கூட சேர்ந்துட்டு சீக்கிரட்டாக கிரிமினலை வச்சு எல்லா வேலையும் பார்க்குற அப்படின்னு எல்லா ஆதாரத்தையும் திரட்டி மக்கள்கிட்ட வெளியிட போகிறேன், அதுக்கப்புறம் நீ செத்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க, என்ன புரியுதா, இப்போ என்ன பேசு பார்க்கலாம், நீ ஒரு பெரிய கில்டுக்கு மாஸ்டரா அப்படின்னு சொல்லும்போது அப்பயே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ லீ கிட்ட பேசியிருக்கான், இவன் ஒரு கேங்ஸ்டரு குரூப்பை வச்சு இந்த மாதிரியான வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு ஆதாரத்தை எல்லாத்தையுமே சேமிக்க தான் லீ கிட்ட ஒரு மிஷனை கொடுத்துருப்பான், அதை தான் லீ பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் டம் கில்டு கிட்ட ஒரு கான்ட்ராக்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே லீ அப்படி சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ இவன் கழுத்தை பிடிச்சி, தம்பி நீ நிறையா இன்னோசன்ட் பீப்புளை கொண்டு இருக்க, அதனால அந்த ஆதாரத்தை நான் வெளியே விட்டேன் அப்படின்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, அது மட்டும் இல்லாமல் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா அசால்ட்டாக சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, ஏய் உனக்கு வேறு ஏதாவது சொல்லணுமாடா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கில்டு மாஸ்டரு, இல்லைப்பா ஆனால் அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி அவனோட விஷத்தை ஃபுல்லாக நம்ம ஹீரோட கையில் அப்படி பரப்பி விடுவான். நம்ம ஹீரோட கை ஃபுல்லாக போய் உடம்பு ஃபுல்லாக அந்த விஷம் பரவிட்டு இருக்கும். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி நீ இங்கேயே சாக போறடா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பார்த்தா அந்த விஷம் ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்ம உடம்பு விட்டு நம்ம ஹீரோட உடம்பு விட்டு தெரிச்சு போயிடும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டருக்கு ஒன்றும் புரியாது. நம்ம ஹீரோ சும்மா நெருங்கி வருவாயின்ற மாதிரி நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பாப்ல. அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர், என்னாச்சு என்னோட பாய்சன் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே, ஒர்க் ஆகலையா, ஆனால் உங்ககிட்ட அந்த நெக்லஸ் இல்லையே, நீ அவங்ககிட்ட கொடுத்துட்டியே, அப்போ எப்படி உங்ககிட்ட ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ உனக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா, நீ தான் ரொம்ப பெரிய இவனாச்சே, உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டே, என்கிட்ட பவர்ஸை காப்பி பண்ணுற பவர் இருக்குடா, உன்னோட பவர் பாய்சன் பவரை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ட்விஸ்ட் அடிப்பார். ஆமாம்ல நம்ம ஹீரோட தான் பவரை காப்பி பண்ணுற பவர் இருக்கே, அது மூலமாக அவனோட பாய்சன் பவரையே காப்பி பண்ணி அவனுக்கே நம்ம ஹீரோ பாய்சன் அப்படி உடம்புல செலுத்தி விட்டுருவாரு. அவன் அடச்ச என்னடா அது எனக்கே வலிக்குது, ஆன்டிடோட்டுங்க மருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து தேடிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ உடனே இன்வென்ட்ரியிலேருந்து அவரோட ஸ்வாடை அப்படி எடுப்பார். அவன் மருந்து எடுத்துட்டு திறந்து எப்படியாச்சும் குடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ குறுக்க ஒரே வெட்டு, அவன் வழியில் ஆன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, ஏய் இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எத்தனை மக்களுக்கு விஷத்தை அனுப்பியிருப்ப, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இப்போ உனக்கு மட்டும் ஆன்டிடோட் வேணுமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்போ நம்ம ஹீரோ வெட்டினதுல அவன் கையோடு சேர்த்து அந்த ஆன்டிடோட் பாட்டில் உடஞ்சி எல்லாமே கீழே கொட்டிக்கும். அவன் வழியில் பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். அப்படி கத்திட்டு இருந்தவன், டேய் எனக்கு பயங்கரமாக வலிக்குதுடா, என்னை கொன்னுரு, என்னை உயிரோட விடாத, எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தவன் பட்டன் நினைச்சவன் எந்திரிச்சு ஜன்னல் பக்கமாக ஓடுவான். என்னடா அவன் ஜன்னல் பக்கமாக ஓடுறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் ஜன்னல் இருக்க கண்ணாடியை உடச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, மற்றவங்களுக்கு வலி கொடுக்கும்போது நல்லா இருக்கு, உனக்கு வலிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, உனக்கு இந்த மாதிரியான சாவு தாண்டா கரெக்டாக இருக்கும், எது எப்படியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு வேலை பாக்கி இருக்கு அராய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீனிக்ஸ் பறவையை நம்ம ஹீரோ கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்துட்டு இங்கே ஏதோ நடந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு அந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு ஆர்டர் கொடுத்தோன்னே அந்த ஃபீனிக்ஸ் பறவை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹீரோ நிற்கிற அந்த பில்டிங்கு சண்டை நடந்து பாருங்க, அங்கே வந்து சும்மா டமால் மோதும், அந்த பில்டிங்கே சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த நெக்லஸை இங்கே சாய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுப்பான். அதை போட்ட உடனே அவள் உடம்புல இருந்த விஷம் ஃபுல்லாக வெளியே போய் அவள் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுவா. அவளுக்கே இது ஒரே புத்துணர்ச்சியாக இருக்கும். என்னது இது
ரொம்ப நல்லா இருக்கு, நான் க்யூர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுவா. அதை பார்த்த சாயும் பயங்கரமா அழுதுட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி, எனக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான் கிம், அவனால தான் இது உனக்கு கிடைச்சது, நானும் இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான். அதை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் கண்டிப்பா நீ எல்லாத்துக்கும் உதவி பண்ணியே தான் ஆகணும், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் லீ இருக்கான் பாருங்க, இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு, அவன் அந்த நெக்லஸ் கொடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை சரிப்படுத்திட்டான் அப்படின்னு லீ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் அந்த ஆர்எஸ் கில்டோட பில்டிங்கு அங்கே நெருப்பு எரிஞ்சு அந்த இடமே சும்மா புகையா போயிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார் நம்ம ஹீரோக்கு அடுத்த எதிரி அமைய போறா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.